வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். டைல்ஸ் எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஆனா அந்த டைல்ஸ் பாம் மாதிரி வெடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒன்றும் நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபேஸ் பண்ணலையப்பா அப்படி நீங்க நினைச்சாலோ நான் எங்கள் வீட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஆக்சுவலா இந்த டைல் அப்படின்றது மட்டும் இல்லை, சாலிடா எதுவாக இருந்தாலுமே சரி, அது ரொம்ப ஹீட் ஆகும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், டைல்ஸுக்கு நடுவில் கேப்ஸ் கொஞ்சம் விட்டுருப்பாங்க. ஏன் அப்படி கேப் விடுறாங்க? அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுருந்தாங்கன்னா அந்த கேப் இந்த சிமெண்ட்லாம் தெரியாமல் இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த கேப் ரொம்ப ரொம்ப நெசசரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீட் ஆகும்போது அந்த டைல்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி ஒரு வேளை அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான கேப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக டைல்ஸில் கிராக் விட்டு அது டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஓவர் ஹீட்டிங் அந்த கேப் விடாதது அப்படின்னு சொல்லலாம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்டேக்கில் எங்கே வரும்னா, அந்த டைல்ஸுக்கு அடியில் கொஞ்சமாக கேப் விட்டு ப்ராப்பராக அதை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா ஹீட்டுனால அந்த இடமும் அப்படியே மெல்ல மெல்ல பல்ஜாக ஆரம்பிக்கும். அப்போது ஒரு இடத்துல மட்டும் மொத்த ஹீட்டும் போய் அங்கே தங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை தங்கிருச்சுன்னா அந்த டைல்ஸ் எல்லாம் உடையல அப்படின்னாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அது முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி அது ஒரு பல்ஜ் ஃபார்மேஷனாக கிரியேட் ஆகிடும். அதனால தான் நிறைய பேருடைய வீட்டில் இந்த வெயில் டைமில் டைல்ஸ் உடையுது. அந்த கேப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லெட் பென்சில் இதை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். எல்லாருமே இந்த லெட் பென்சில் இருந்தால் கூட அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இந்த பென்சிலை சாப்பிட்றாங்களே, அந்த சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பிரெயின் டேமேஜ் இல்லை சிவியர் ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொன்னால் எவ்வளோ ஷாக் ஆகும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பென்சில்ஸ் எல்லாமே லிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது லிட்டே கிடையாது. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பென்சில்ஸில் வரக்கூடியது எல்லாமே கிராஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பொருள். இந்த கிராஃபைனை மிக்ஸ் பண்ணி கிளேயோட அதுக்கப்புறமா நமக்கு அது பென்சிலாக கிடைக்கிது. இது ஏன்பா அப்புறம் லிட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, லிட்டு ரொம்ப ரொம்ப பாய்சனஸ். அந்த லிட்டை எல்லா இடங்கள்லையுமே பேன் பண்ணும். இதனால சிவியரான ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்றதுனால லிட்டை ஒவ்வொரு இடத்துலையும் பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த லிட்டு பேன் பண்ண ஆரம்பித்த அந்த டைம்லேயே நமக்கு கிடைச்சது தான் இந்த பிளாக் கிராஃபைன். ஆனால் இது பார்க்கறதுக்கு லெட்டு மாதிரி இருந்ததுனால இவங்க நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அதை கிராஃபைன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்களாகவே அதுக்கு லெட் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அதோடைய யூசேஜ் எல்லா இடங்கள்லையும் வந்ததுக்கப்புறமா அதோடைய கிராஃபைன் பேரையே மறந்து எல்லாரும் லிட் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நாளடைவில் இதுக்கு பேர் தான் லிட்டா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போவுமே நம்ம நிறைய விஷயங்கள் அதில் கோத்ரூ பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் அடிக்கக்கூடிய அந்த ஹிட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை காக்ரோச் வந்து கொல்லணும் அப்படின்றதுக்காகவே அடிப்பாங்க. நிறைய இடங்கள்ல காக்ரோச் மயங்கியெல்லாம் விழுந்துடும், சில டைம் அது இறந்தும் போயிடும். இப்படி இந்த காக்ரோச் எல்லாம் இட்டை வச்சு அடித்து கொண்டாலும் பாம்பு போட்டாலும் ஒன்றுமே ஆகாதுன்ற மாதிரி ஒரு நியூக்ளியர் பாம்பு விழுந்துச்சு அப்படின்னா அதனால் கர்ப்பமூச்சி சாகாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உண்மையை சொல்ல போனால் பாம் மேலேருந்து கீழே விழுகும்போது இந்த நியூக்ளியர் பாம்போடைய பிளாஸ்டில் அந்த இடத்துல கரப்பாம்பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சி இறந்து போயிடும். அதனால் எதுவுமே தப்பிக்கலாம் முடியாது, ஹீட் அதனால் தாங்க முடியாது, அது உடனே இறந்துடும். ஆனால் அந்த இடங்களில் ஹீட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த ரேஞ்ச் இருக்கும் இல்லையா, அதுதான் கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரேடியேஷனுடைய தாக்கத்தினால மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், ஆனால் கரப்பான் பூச்சிக்கு பாதிப்பு துளி கூட ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது பாம்போடைய ஹீட்டுனாலையும் அந்த ஃபயர்னாலையும் கரப்பான்பூச்சி இறந்து போகும். ஆனால் அந்த நியூக்ளியர் பாம்போடைய ரேடியேஷன்னால இறந்து போக சான்ஸே இல்லை. இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹியூமன் பாடியிலலாம் செல் டிவைட் ஆகிறது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது கரப்பாம்பூச்சியில் ரொம்ப ரொம்ப ஸ்லோ. இதன் காரணமாக தான் ரேடியேஷன்னால கரப்பாம்பூச்சியை ஒன்றுமே பண்ண முடியறதில்ல, அது டான்ஸ் ஆடி ஜாலியாக போகும். டைனோசர்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் கிடையாது, அதோடைய சவுண்ட் எப்படி இருக்குன்றத கூட நம்ம நிறைய படங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். உதாரணத்துக்கு ஜுராசிக் பார்க் மாதிரியான படங்கள் பார்க்கும்போது அது கத்துறதே பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும். அதை நம்ம பயன்படுத்தும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் 2023க்கு அப்புறம் நமக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இந்த ஆராய்ச்சிகள்லாம் பண்ணும்போது டைனோசருடைய எலும்புக்கூடு இதெல்லாம் நமக்கு கிடச்சிது. அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இதோடைய உருவம்லாம் இப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அதோடைய வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஏன்னா அதோடைய வாய்ஸ் கார்டிலேஜோடைய டிஷ்யூஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கும். அதனால் அது கிடைக்கவே கிடைக்காது, அது ரொம்ப ஈஸியாக டீகே ஆகிடும். அதில் ஏதாவது 1-2 கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தபோது தான் 2023ல் இந்த பினோசாரஸ் அப்படின்ற கூடிய ஒரு வகையான டைனோசரை கண்டுபிடிக்கும் போது அதிலிருந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது இது நிஜமாவே எப்படி கத்துது அப்படின்ற விஷயத்தையும் அதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாகவே டைனோசர்ஸில் நிறைய வகையான டைனோசர்ஸ் வாயை பொளந்து கத்தாது, அது உள்ளுக்குள்ளேயே கத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது க்ளோஸ்ட் மவுத் ஓக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வாய்க்குள்ளேயே நம்ம எப்படி ஹம் பண்ணுறோமோ அதே மாதிரியான ஹம்மிங் தான் இருக்கும். இதுதான் சவுண்ட் அப்படின்னு சொல்லி 2023ல் டைனோசர்ஸோடைய பெரும்பாலுமான சவுண்ட் இப்படி தான் இருக்கும்னு அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய உருவம் இப்படி வெறும் உரும்ப தான் செய்யுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்விகள் வந்தாலும்
கிட்டத்தட்ட சயின்டிஸ்டோடைய ரிசர்ச்லலாம் இதுதான்ப்பா உண்மைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Till then, this is bye from Vijayashree. Take care.